எல்லாத்தோட மனசையும் உருக்குன ஒரு விஷயம். ஒரு தாய் கல்லூரிக்கு போன மக பேருந்து தீ விபத்துல இறந்துட்டாங்க ஒரு செய்தியை கேட்டதும் ஒரு தாய் கதறி அழறாங்க. எப்படி தெரியுமாங்கய்யா? நந்தவனம் கண் திறக்க நடந்து வரும் செல்லமவ வந்துருவா என நினைச்சி வாசலில காத்திருந்தேன். மலர்ந்த முகம் பூவால மணக்க வைக்கும் செல்லமவ வார திசை பார்த்து வழி மேல காத்திருந்தேன். வண்டியில வந்திறங்கி வண்ணமையில் நுழையிறப்ப ஆரத்தி எடுக்கத்தான் கரைச்சு வச்சேன் மஞ்ச. மனமா மணக்குறைய மாமதுர மல்லிகைய பொணமா தூக்கி வந்து போட்டாங்க வீட்டுக்குள்ள. ஊனு உசுறு எல்லாம் உம்மியா உதிருதடி, மான பறிகொடுத்த மனசெல்லாம் பதறுதடி. வாயக்கட்டி வைத்த கட்டி மனசுக்குள்ள கோட்டை கட்டி கோயமுத்தூர் அனுப்பி வச்சு கொலவிளக்க படிக்க வச்சேன். கோயிலுக்கு போறதுக்கு கூடையில பூ பறிச்சேன். பூ பறிச்ச கூடையில தீ பிடிச்ச நாயம் என்ன? குப்பைகளை தீ வச்சு குளிர்காயும் ஊருக்குள்ள இந்த கொழுந்துகளை தீ வச்சு குளிர்காஞ்ச பாவி யாரு? பெத்த வயிறறிய பேதரிச்ச மனமெறிய சுத்தி நெருப்பெரிய என் புள்ள கத்துனது கேட்கலையான்னு அந்த தாய் கதறின கதறல், அந்த அழுகை, அந்த கண்ணீர், அந்த ஏக்கம் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஆனா அதை காட்டிலும் ஒரு படி பெத்தவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாணவனுடைய வெற்றியையும் தீர்மானிப்பது, முன்னேற்றத்தை தீர்மானிப்பது பெத்தவங்களே.